Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about how to prepare the subject random process and linear algebra for University exam January 2024. This video is for 2021 regulation and the subject code is MA3355 random processes and linear algebra. In this video, we are going to see unit-wise discussion, important question discussion, and question paper discussion. Right. So before starting with unit-wise discussion, இந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும் அப்படின்றத சொல்றேன். ரைட். வாட் ஆர் த கீ ஏரியாஸ் தட் யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட். ரைட். இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் தான். நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். அண்ட் சிமிலர்லி மேக்ஸ் அப்படின்னாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கலா உனக்கு ஒரு பயம் இருக்கும். ரைட். ரேண்டம் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா யூ ஹேவ் டு see more number of problems. நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். ஏன் அப்படின்னா கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் தி சாய்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 மார்க்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. 8 மார்க்ஸ் தான் இருக்கும். ரைட். அப்போ பாத்தீங்க அப்படின்னா 11th கொஸ்டின் பாக்குறீங்கன்னா 11A ல 2 8 மார்க்ஸ் இருக்கும் அண்ட் 11B ல 2 8 மார்க் இருக்கும். ஸோ அப்போ ஸ்பிளிட் அப்ஸ் நிறைய இருக்கும். அப்போ நீங்க வந்து நிறைய சாய்ஸஸ் விட்டு படிக்கிறீங்க, நிறைய ஏரியாஸை வந்து விட்டுட்டு படிக்கிறீங்க அப்படின்னா யூ வில் பி இன் ட்ரபிள். ரைட். ஸோ அப்போ அதுக்காக எல்லா ப்ராப்ளம்ஸையும் பார்க்கணும், நிறைய தியரம்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்ற கொஸ்டின்ஸ் ரைட் சேம் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ். நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. மேக்ஸ் வீடியோ நான் ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த ப்ராப்ளம்ஸ்க்கான ஆன்சர்லாம் கேட்குறீங்க. ரைட். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் தி கொஸ்டின், அந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின். ரைட். அதுதான் முக்கியம். அந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு காலேஜ் நோட்ஸை ஃபாலோ பண்ணியிருப்பேன். ரைட். உங்க காலேஜ்ல வேற நோட்ஸ் இருக்கும். ரைட். பட் ஆனா அதே பேட்டர்ன் ஆஃப் ப்ராப்ளமை சால்வ் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா. ஸோ அந்த பேட்டர்ன் ஆஃப் ப்ராப்ளமை பாருங்க. ரைட். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சிமிலர்லி இப்போ ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் தியரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பேஸ் தியரம்ல என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அது எல்லாமே பாருங்க. ரைட். கொஸ்டின் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியுற மாதிரி இருக்கணும். ரைட்டா. ஸோ அப்போதான் இந்த சப்ஜெக்ட்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ரைட். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட் ஐ ஹவ் டன் இஸ் ஐ ஹவ் கிவன் யூ த கீ ஏரியாஸ். ஒரு யூனிட்ல நீ எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை, எதெல்லாம் கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு சொல்றேன். ரைட். அந்த கண்டிப்பா படிக்கணும் நம்ம ஒரு 3-4 டாபிக் தான் கொடுத்துருப்போம். ரைட்டா. ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ஒரு 7 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன் ஒரு யூனிட்லயும். அண்ட் ஏரியாஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஏரியாஸ் தான் கொடுத்துருப்பேன். ரைட்டா. மேக்ஸிமம் 3 ஏரியாஸ். பட் ஆனால் அந்த மேக்ஸிமம் 3 ஏரியாஸ் நீங்க பாக்குறீங்கன்னா அந்த 3 ஏரியால என்ன ப்ராப்ளம் கேட்டாலும் கொஸ்டின் எப்படி கேட்டாலும் உன்னால சால்வ் பண்ண தெரியணும். அப்படி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பர்டிகுலர் பேப்பரை நீ ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் இப்போ நான் சொல்ற மாதிரி இப்பவே கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டா எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்ற எல்லா கொஸ்டின்ஸும் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் சொல்ற மெத்தடாலஜிலே ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா யூ கேன் கிளியர் திஸ் பர்டிகுலர் பேப்பர். இஃப் இன் கேஸ் இந்த பேப்பர் அரியரா வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளியர் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரைட். டில் 8th செமஸ்டர் வரைக்கும் இந்த பர்டிகுலர் பேப்பர் வந்து கேரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ நிறைய இந்த சப்ஜெக்ட்ல இந்த பர்டிகுலர் செமஸ்டர்ல நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் ரேண்டம் ப்ராசஸ் லீனியர் அல்ஜிப்ரா. ரைட். பயமுறுத்துன்னு நினைக்க வேண்டாம். ரைட். கண்டிப்பா இந்த வீடியோ நீ ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ஷோர் ஷாட்டா உன்னால பாஸ் ஆக முடியும் அப்படின்னு கண்டிப்பா நான் நம்புறேன். பிகாஸ் இந்த பர்டிகுலர் வீடியோக்காக மோர் தென் 3 டேஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ டெஃபினட்டா உனக்கு ஒரு நல்ல கண்டென்ட், ஒரு கான்ஃபிடண்டான ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஷியோரா இந்த கொஸ்டின்ஸை நீ கான்சென்ட்ரேட் பண்ணாவே ஷியோர்லி யூ வில் clear this particular paper. Right. So we will start with unit wise discussion. So unit wise discussion la பாத்தீங்க அப்படின்னா this particular code MA3355 வந்து பாத்தீங்கன்னா 2021 regulation. பட் 2017 அதுக்கு முன்னாடியில இருந்தே பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பேப்பர் இருக்கு நம்ம ரெகுலேஷன்ல. ரைட். இப்போ முன்னாடி ரெகுலேஷனுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவுமே இல்லை. ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இதுல வந்து எந்த சேஞ்சுமே கிடையாது. ரைட். ஸோ யூனிட் 4 அண்ட் யூனிட் 5 மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால நீங்க பழைய கொஸ்டின் பேப்பரையும் தாராளமா பார்க்கலாம். ரைட். இந்த பர்டிகுலர் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஐ ஹவ் கிவன் மோர் தென் 5 years ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ். ரைட். ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் சொல்ற கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்லயும் கண்டிப்பா போய் பாருங்க. உங்களால கான்ஃபிடென்ட்டா
அந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுமா, தெரிஞ்ச பேட்டர்ன் தான் இருக்கா அப்படின்னு உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி அனலைஸ் பண்ணி உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீ இந்த பேப்பரை கிளியர் பண்ணிடுவேன். ரைட். ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யூல் ஹாவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு ஸ்டடி. பட் ரொம்ப முக்கியமான ஏரியாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, பேஸ் தியரம், ரைட், அண்ட் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். அது இந்த பேஸ் தியரம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் கான்செப்ட், ரைட். ரொம்ப ஈஸியா போட்டுருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுலேயே நிறைய தடவை பேஸ் தியரம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ரைட். பட் ஆனால் நீ நிறைய டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து யூனிட் 1ல பார்க்கறதுக்கு நிறைய இருக்கு, ரைட். ஸோ பார்க்குற இந்த ஏரியாஸ் மட்டுமாவது தெளிவாக படிச்சுக்கோ. டெஃபினட்டா யூ கேன் ஏபிள் டு அட்டன் ஒன் பர்டிகுலர் கொஸ்டின் இன் திஸ் பர்டிகுலர் யூனிட். அண்ட் சிமிலர்லி யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 2ல இந்த மார்ஜினல் அண்ட் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இதுல இருந்து கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் சிமிலர்லி கோவேரியன்ஸ் கார்லேஷன் இதுல இருந்து கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ரைட். அண்ட் இது இல்லாம சென்ட்ரல் லிமிட் தியரம் ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா இந்த ஏரியாஸை நீ கான்சென்ட்ரேட் பண்ணாவே கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, மார்ஜினல் டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், கோவேரியன்ஸ் கார்லேஷன் இதை கான்சென்ட்ரேட் பண்ணாவே டெஃபினட்டா உன்னால ஒரு கொஸ்டின் எழுத முடியும், ரைட். அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்கவ் ப்ராசஸ் அண்ட் மார்கவ் செயின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட். அண்ட் சிமிலர்லி ஸ்டேஷனரி ப்ராசஸ், மார்கவ் ப்ராசஸ், மார்கவ் செயின் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸ்டேஷனரி ப்ராசஸ் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அது ஸ்டேஷனரியா இல்லையா, ஒயிட் சென் ஸ்டேஷனரியா, ஸ்ட்ரிக்ட்லி சென் ஸ்டேஷனரியா, இந்த 3 ஏரியாஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாவே போதும் யூனிட் 3, ரைட். அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 4 and 5 இந்த பர்டிகுலர் சிலபஸ்ல 2021 ரெகுலேஷன்ல ஆட் பண்ணிருக்காங்க, ரைட். பட் ஏப்ரல் மே 2023 அண்ட் as well as நவம்பர் டிசம்பர் 2022 கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட் காமனா தான் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏரியா வெக்டர் ஸ்பேசஸ் அண்ட் as well as basis dimension I have also discussed with the senior max professors, ரைட். ஸோ அதனால இந்த ஏரியாஸ் மட்டும் நீங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த வீடியோல கொடுத்துருக்க ஏரியாஸை டெஃபினட்டா யூ வில் கெட் த்ரூ இட், ரைட். ஸோ யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் வெக்டர் ஸ்பேசஸ், சப் ஸ்பேசஸ் அண்ட் as well as பேசிஸ் அண்ட் டைமென்ஷன் இதுல நீங்க தெளிவா இருந்தாவே ஷோர் ஷார்ட்டா உங்களால கொஸ்டின் எழுத முடியணும், ரைட். அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 5ல கண்டிப்பா டைமென்ஷன் தியரி, அந்த ப்ரூஃப், அந்த தியரி அண்ட் as well as கிராம்-ஸ்மித் ஆர்த்தோகனலைசேஷன் தியரம், ரைட்டா. இது 2 தியரியும் கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி தான், ரைட். ஏன்னா 2 கொஸ்டின் பேப்பர்லயும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க இந்த பர்டிகுலர் தியரம், ரைட்டா. அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸும் கண்டிப்பா இதுல படிங்க, ரைட். இதுல மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரைட். அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நல் ஸ்பேசஸ், ஓகேவா, அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ரைட். இதுல இருந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. தீஸ் ஆர் த கீ ஏரியாஸ் இன் யூனிட் 5, ஓகே. அண்ட் புக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல ஐ ஹவ் கிவன் திஸ் புக் அண்ட் திஸ் புக், ரைட். இந்த 2 பிரிஸ்கிரைப்ட் ஆத்தர் புக்கும் உனக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ரைட்டா. மேக்ஸ்க்கு புக்கு எப்படி சார் யூஸ் ஆகும் அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க. இந்த புக்ஸை கண்டிப்பா வந்து ஓபன் பண்ணி பாருங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த புக்ல இருக்க எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பர்ல வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, ரைட்டா. ஸோ அப்போ எல்லா மேக்ஸ் வீடியோஸ்லயுமே நான் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அந்த பர்டிகுலர் புக்ஸை கண்டிப்பா ரெஃபர் பண்ணுங்க. எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அட்லீஸ்ட் அந்த யூனிட்டுக்கான எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸை கண்டிப்பா கோ த்ரூ பண்ணுங்க. அது கண்டிப்பா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரைட். Now we will start with important question discussion. Important question வந்து once again நான் ஏரியாஸ் and as well as different questions கொடுத்திருக்கேன், ரைட்டா. once again நான் சொல்றேன், நான் கொடுத்திருக்க கொஸ்டின்ல, ரைட், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கேன். கண்டிப்பா அந்த பேட்டர்ன்ல இருக்க எல்லா கொஸ்டின்ஸ் நீ படிச்சா மட்டும்தான் உன்னால ஷோர் ஷார்ட்டா 16 மார்க் ஃபுல்லா அந்த யூனிட்ல உன்னால எழுத முடியும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஒரே 8 மார்க்ஸ் மட்டும் தான் எழுத முடியுற மாதிரியான சிச்சுவேஷனுக்கு நீ போயிடுவ. ஏன் அப்படின்னா நம்மளே நிறைய விஷயங்கள் விட்டுருக்கோம், ரைட்டா. ரொம்ப எசென்ஷியலான இன்ஃபர்மேஷன், கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்தாலும் நீ பாஸ் ஆகணும், அப்ப எந்த ஏரியாஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும் அப்படின்னு தான் கொஸ்டின் எடுத்திருக்கோம், ரைட்டா. ஸோ இப்போ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் தியரம், ரைட், அண்ட் டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் இதுல இருந்து கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பேஸ் தியரம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப ஈஸியா நீ படிக்கக்கூடியதும் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் தியரம் தான், ரைட்டா. அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், ஓகே. அண்ட் சிமிலர்லி மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ல இருந்து கண்டிப்பா ப்ராப்ளம் வரும், ரைட்டா. உன்னால இந்த எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கும் எனக்கு வந்து மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை பார்க்க முடியல அப்படின்னாலும் உன்னால எதுக்கெல்லாம் பார்க்க முடியுமோ அதை பார்த்து வச்சுக்கோ, ரைட். எந்தெந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்குலாம் உன்னால மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் பார்க்க முடியும், ரைட்டா. அண்ட் அந்த கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா
இந்த யூனிட்ல பிடிஎஃப், வேரியன்ஸ், மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, கே வேல்யூ கண்டுபிடிக்கிறது, இதுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிற கொஸ்டின்ஸ் தான் இந்த யூனிட்ல மோஸ்ட்லி இருக்கும். சரியா? ரைட். ஸோ தீஸ் ஆர் தி கீ ஏரியாஸ் ஆஃப் யூனிட் 1. நவ் இந்த யூனிட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் நீ பார்க்கணும், என்னென்ன மாடல் கொஸ்டின்ஸ் நீ பார்க்கணும்னு நான் சொல்றேன். ரைட்டா? ஸோ யூ கேன் see here, கண்டிப்பா இந்த பேட்டர்ன்ல ஒரு கொஸ்டின் இருக்கும். ரேண்டம் வேரியபிள் ஆஃப் எக்ஸ். ரைட்? ஸோ இது மாதிரி எவால்வேட் கே வேல்யூ கொடுத்துட்டு இதை எவால்வேட் பண்ண சொல்லி கேட்கலாம். ரைட்டா? அப்படி இல்லையா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ரைட்? இது வந்து கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு இந்த பேட்டர்ன்ல, குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அண்ட் சிமிலர்லி இந்த மாதிரி ஒன் ஆஃப் தீஸ் த்ரீ இஸ் கிரேட்டர் than 1.5. ரைட்? இது கம்மியா இருக்கா, இல்ல கிரேட்டர் than 2.5, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கொஸ்டின் பேப்பர்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. ரைட்? அண்ட் சிமிலர்லி இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் செகண்ட் கொஸ்டின் மாதிரி தான். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா போத் பிடிஎஃப் அண்ட் சிடிஎஃப் ரெண்டுமே கேட்டிருப்பாங்க. ரைட்டா? அண்ட் சிமிலர்லி இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைண்ட் மீன் அண்ட் வேரியன்ஸ், இந்த பேட்டர்ன்ல இருக்க கொஸ்டினையும் பாருங்க. ரைட்டா? இது வந்து மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், அதை யூஸ் பண்ணி மீன் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட்? அண்ட் சிமிலர்லி இந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரைட்டா? எக்ஸீட்ஸ் 9 hours, எக்ஸீட்ஸ் சம்திங் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அது இது எக்ஸீட் ஆனா என்ன ப்ராபபிலிட்டி, இதுல வந்து கம்மியாச்சுன்னா என்ன ப்ராபபிலிட்டி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும். ரைட்டா? இப்போ இந்த 5 கொஸ்டின்ஸ் நல்லா பாருங்க. அண்ட் இந்த 3 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் தியரம் தான். ரைட்டா? இதுல வந்து நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ், ரைட், ஏ டிஃபெக்டிவா இருந்தா என்ன, பி டிஃபெக்டிவா இருந்தா என்ன, ஏபி ரெண்டுமே டிஃபெக்டிவா இருந்தா என்ன, இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா பேஸ் தியரத்துல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரியா? இது மூணுமே பேஸ் தியரம் தான். இதை ஏன் நான் 3 கொஸ்டின் கொடுத்திருக்கேன், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல கேட்டாலும் உனக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக கொடுத்திருக்கேன். ரைட்டா? இது 3 கொஸ்டினா கன்சிடர் பண்ணாத, ஜஸ்ட் பேஸ் தியரம் உடைய ப்ராப்ளம் தான் இது. ரைட்? ஸோ இந்த வெரைட்டி, இஃப் த ப்ராபபிலிட்டி டார்கெட் இஸ் ஷார்ட், ஒன் ஷார்ட் ஆஃப் 0.7, இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லலாம். And as I said, what is the probability manufactured by B? It is found to be defective. Right? இப்போ A மட்டும் டிஃபெக்டிவா இருந்தா என்ன, B டிஃபெக்டிவா இருந்தா என்ன, இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லலாம். அண்ட் சிமிலர்லி இந்த பேட்டர்ன்ல ஒரு டேபுலேஷன் கொடுத்துட்டு அதுலயும் வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லலாம். சரியா? இது எல்லாமே பேஸ் தியரம். ஓகே? ரைட். ஸோ அப்போ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நான் 8 கொஸ்டின்ஸ் படிக்க சொல்றேன்னு இல்லை, மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா உனக்கு 6 கொஸ்டின்ஸ் தான். இது மூணுமே ஒரே பேட்டர்ன் தான், பேஸ் தியரம் தான். ரைட்டா? ஸோ பட் இந்த பேட்டர்ன்ல இருக்க எல்லா கொஸ்டினும் கண்டிப்பா பாரு, ஷோர் ஷார்ட்டா உன்னால யூனிட் 1ல கொஸ்டின் எழுத முடியும். ரைட்? அண்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, as I said, மார்ஜினல் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கோவேரியன்ஸ் காரலேஷன். ரைட்டா? இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் மார்ஜினல் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி சொன்னாவே MCF, ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், இது எல்லாமே சேர்ந்தது தான். சரி? JMF, JPD, ரைட், அண்ட் MCD, இது எல்லாமே வந்து சேர்ந்தது தான். ரைட்டா? ஸோ இப்போ இதுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சென்ட்ரல் லிமிட் தியரமும் இம்பார்ட்டன்ட் தான். பட் உன்னால சென்ட்ரல் லிமிட் தியரம் பார்க்க முடியலனாலும் இந்த 3 ஏரியாவில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் கண்டிப்பா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப். கண்டிப்பா உன்னால யூனிட் 2ல இருந்து கொஸ்டின் எழுத முடியும். சரியா? அண்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 2ல கே வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றது, மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன், மார்ஜினல் டென்சிட்டிஸ், ரைட், வெதர் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க சொல்றது, இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்டான ஏரியாஸ் ப்ராப்ளத்துல. ரைட்டா? ஸோ கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் see here, ஃபைண்ட் மார்ஜினல் அண்ட் கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன். கண்டிப்பா இந்த மாதிரி ரைட் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் இல்ல கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இருக்கும். சிமிலர்லி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க சொல்றது, இது வந்து வெரி வெரி ஈஸி, ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். கண்டிப்பா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ப்ராப்ளம் ஷோர் ஷார்ட்டா பாருங்க. ரைட்டா? இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் தான் இங்கேயும் கொடுத்திருக்கேன், ஆனா வேற பேட்டர்ன்ல கொடுத்திருக்கேன். இப்படி கேட்டாலும் உன்னால எழுத தெரியணும். ரைட்டா? சால்வ் பண்ண முடியணும். ஓகே? அண்ட் சிமிலர்லி 4th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிமிலர்லி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட், கோவேரியன்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியாஸ். அண்ட் சிமிலர்லி இங்க பாத்தீங்கன்னா கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்க சொன்ன ப்ராப்ளம். ரைட்? அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்ஜினல் டென்சிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட்? தி சேம் பேட்டர்ன்ல தான் 7th ப்ராப்ளம் கொடுத்திருக்கேன். அதாவது ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், மார்ஜினல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். ரைட்டா? இது எல்லாமே மோஸ்ட்லி சேம் பேட்டர்ன் தான். இந்த கொஸ்டின்லாம் சேம் பேட்டர்ன் தான். பட் ஆனா டிஃப்ரெண்ட் வெரைட்டியா நீ பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த கொஸ்டின் கொடுத்திருக்கேன். கண்டிப்பா இந்த 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸை இந்த யூனிட்ல நீ படிச்சிருக்கணும். இந்த 7 ப்ராப்ளமும் கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? 7 ப்ராப்ளம் இன் த சென்ஸ் 7 பேட்டர்ன் ஆஃப் தி ப்ராப்ளம். கரெக்ட்? அப்ப ஷோர் ஷார்ட்டா உன்னால யூனிட் 2ல எழுத முடியும். ரைட்? சிமிலர்லி யூனிட் 3 பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேஷனரி ப்ராசஸ், மார்கோவ் ப்ராசஸ், மார்கோவ் செயின்,
and as well as poison process, right? ஸோ இதுல ரொம்ப கீ, இதனால பாய்சன் ப்ராசஸ் ஃபுல்லா பார்க்க முடியல சார், அதுல இருக்க ப்ராப்ளம் பார்க்க முடியலனா கூட இந்த ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுல இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஷோர் ஷார்ட்டா உன்னால ஒரு கொஸ்டின் எழுத முடியும், ரைட்? அண்ட் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் செட் ஸ்டேஷனரி, இது ஸ்டேஷனரியா இல்லையா, ரைட்டா? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கிளியர், ரைட்? இப்போ கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் see here இந்த கொஸ்டின்ல show that it is not stationary ன்னு கேட்டிருக்காங்க. and you can see here you have to show that this is white set stationary. கண்டிப்பா இந்த white set stationary strictly stationary, இந்த stationary இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு நிறைய இருக்கு. and similarly Markov chain, right? that is very very important question. இப்போ பாத்தீங்க அப்படின்னா the transition probability find also p square, ஏதாவது ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லலாம், சரியா? லாம்டா இல்ல k இந்த மாதிரி வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லலாம். ஓகே, and similarly Markov chain problem, ரைட்? இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அந்த Markov chain எப்படி இது பண்ணலாம், ரைட்டா? ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? அண்ட் சிமிலர்லி இப்படியும் கேட்கலாம், Markov chain ப்ராப்ளம் இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்து கேட்கலாம், சரியா? அண்ட் சிமிலர்லி யூ கேன் சி ஆட்டோ கார்லேஷன், மீன் கார்லேஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொல்றது, ரைட்? திஸ் இஸ் ஒன் மோர் எக்ஸாம்பிள், ரைட்? அண்ட் சிமிலர்லி இந்த மாதிரி வந்து ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி யூனிட் 3 பொறுத்த வரைக்கும், சரியா? அப்ப கண்டிப்பா இதுலயுமே என்ன சொல்லணும்னா 7 questions, ஓகே? 7 questions is more than enough, right? இந்த 7 questionsக்கான பேட்டர்னையும் கண்டிப்பா நீ பார்த்து வச்சுக்கோ, ரைட்டா? அண்ட் சிமிலர்லி யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா நீ படிக்கக்கூடிய யூனிட், ரைட்? ஸோ இதுல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த 2 ஏரியாஸ் தான், வெக்டர் ஸ்பேசஸ் அண்ட் சப் ஸ்பேசஸ் அண்ட் பேஸ் அண்ட் டைமென்ஷன். இதுல இருந்து கண்டிப்பா உன்னால ஒரு கொஸ்டின் எழுத முடியணும். அண்ட் இது இல்லாம லீனியர் டிபெண்டன்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸும் ரொம்ப ஈஸியஸ்ட் ப்ராப்ளம் தான், அதுவும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ரைட்டா? ஸோ அப்போ யூனிட் 4ல மொத்தமே நான் 5 ப்ராப்ளம் டைப்ஸ் தான் கொடுத்துருக்கேன், 5மே ரொம்ப ஸ்மால் தான், ரைட்டா? இது நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இந்த 2 ஏரியாஸ், ஓகே? இந்த 2 ப்ராப்ளம் பார்க்காம யூனிட் 4 விடாதீங்க, ரைட்டா? இந்த 2 ப்ராப்ளம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிமிலர்லி இந்த தேர்ட் ப்ராப்ளமும் ரொம்ப முக்கியம். இந்த 3 பேட்டர்ன் ஆஃப் ப்ராப்ளம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இந்த 3 ப்ராப்ளத்தையும் எப்படி கேட்டாலும் உன்னால எழுத முடியும். அப்படி எழுத முடிஞ்சதுன்னா கண்டிப்பா யூனிட் 4ல உன்னால ஒரு கொஸ்டின் எழுத முடியும், ரைட்டா? அண்ட் யூ கேன் see fourth one, fifth one is also very simple question, right? So இதுல மொத்தமே நான் 5 கொஸ்டின் தான் கொடுத்திருக்கேன். அப்போ 5 கொஸ்டினுக்கும் நீ வந்து 5 பேட்டர்ன்லயும் நீ கொஸ்டின் பாத்துட்டீங்க அப்படின்னா you can be very confident யூனிட் 4ல ஒரு பர்టిక్యులர் ப்ராப்ளம் உன்னால சால்வ் பண்ண முடியும், ரைட்? அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா as I said dimension theorem and as well as Schmidt organization theorem. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தியரி கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. தியரி கேட்டா உனக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான், ரைட்டா? ஏன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸ் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் டஃபரா இருக்கும். டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸ் ப்ராப்ளம் வந்து தட் இஸ் இந்த லீனியர் டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸ் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷோர் ஷார்ட்டா உன்னோட கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ இந்த 2 கொஸ்டின் நீங்க படிச்சீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இந்த டைமென்ஷன் தியரமை இப்படியும் கேட்கலாம், ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேட்கலாம். அப்படி கேட்டாலும் அது நத்திங் பட் டைமென்ஷன் தியரம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க, ரைட்டா? அப்ப இந்த 4 ஏரியாவை நீ வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணணும், ரைட்டா? ஸோ அப்படி இல்லைனாலும் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்ஸ், ரைட்? இந்த 6 ப்ராப்ளம்ஸ் நீ பார்த்தாவே தட் இஸ் மோர் தென் enough. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் as I said matrix representation T, right? linear transformation in the problem, vector space problem, this is very very important. and கண்டிப்பா இந்த Schmidt process, right? Schmidt processல அப்ளை பண்ண சொல்லி இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு, ரைட்டா? இந்த பேட்டர்ன் ஆஃப் ப்ராப்ளம், ரைட்? ஒன்னு தியரமா கேட்க வாய்ப்பு இருக்கு, இல்ல இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு, ரைட்? சிமிலர்லி அதுவே பாத்தீங்க அப்படின்னா Schmidt process-ஏ, ரைட்? Schmidt process-ஏ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பேசிஸா எப்படி மாத்தலாம், ரைட்? இன்டு டிரான்ஸ்ஃபார்ம் பேசிஸை ஆர்த்தோகனல் பேசிஸா எப்படி மாத்தலாம், ரைட்? தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கரெக்ட்? அண்ட் சிமிலர்லி இந்த பேட்டர்ன்ல கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு, ரைட்? இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனைட் டைமென்ஷனல் இன்னர் ஸ்பேஸ் அண்ட் ஆண்ட்லெட் ப்ராப்ளம், கரெக்ட்? அண்ட் சிமிலர்லி லீஸ்ட் ஸ்கொயர் அப்ராக்சிமேஷன்ல எரரை கண்டுபிடிக்கிறது. மொத்தமே 6 கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன். இந்த 6 ப்ராப்ளம், 6 டிஃபரெண்ட் ப்ராப்ளம், இந்த 6 ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரிஞ்சுனாவே தட் இஸ் மோர் தென் enough, ஓகே? அண்ட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரைட்? நீங்க நிறைய படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் சொன்ன ஏரியாஸ் ஒரு கொஸ்டின் ஒரு யூனிட்லயும் 6 ப்ராப்ளம் 7 ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்கேன். இந்த 6 ப்ராப்ளம் 7 ப்ராப்ளம் மாத்தி கேட்டாலும் உனக்கு வந்து சால்வ் பண்ண தெரியணும், ரைட்? அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி நீ சால்வ் பண்ணி கரெக்டான ஆன்சர் வரணும் அப்படின்றது தான் இல்லை, ரைட்டா? ஒரு நிறைய சால்வ் பண்ணி பாருங்க. பேஸ் சேலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல தப்பே வரக்கூடாது, ரைட்? அது தப்பு வராத அளவுக்கு நீங்க சால்வ் பண்ணுங்க. அப்படி தப்பு வந்தாலும் நீங்க அப்ளை பண்ற பேட்டர்ன்ல எந்த ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. ப்ரொசீஜரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கரெக்டா அப்ளை பண்ணிட்டே வாங்க, ரைட்டா? 2 கொஸ்டின் நீங்க ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டு
மீதி 3 கொஸ்டின் வந்து நீங்க ஃபுல்லா ட்ரை பண்ணியிருந்தாவே ஷோர் ஷார்ட்டா மேக்ஸ் எக்ஸாம் நீ கிளியர் பண்ணிடலாம். ரைட்டா? ஸோ கான்ஃபிடன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்ட்? ஸோ ஐ பிலீவ் இந்த கொஸ்டின்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. கரெக்ட்? அண்ட் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்ல நம்ம வந்து நவம்பர் டிசம்பர் 2022 கொஸ்டின் எடுத்திருக்கேன். ரைட்? ஸோ 2021 ரெகுலேஷன் யூ கேன் சி ஆக்சியன் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ரைட்? அண்ட் சிமிலர்லி எக்ஸ் நம்பர் ஆஃப் டினோட்ஸ் ஃபைண்ட் இதை கேட்டிருக்காங்க. ரைட்? அண்ட் சிமிலர்லி செகண்ட் யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா பைவேரியட் ரேண்டம் வேரியபிள். ரைட்? அண்ட் வேல்யூ ஆஃப் கே கேட்டிருக்காங்க. அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெர்னாலிஸ் ப்ராசஸ், ஸ்டேஷனரி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் சிமிலர்லி வெக்டர் ஸ்பேஸ் அண்ட் சப் ஸ்பேஸ். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கும் சரி 16 மார்க்கும் சரி இந்த வெக்டர் ஸ்பேஸ் சப் ஸ்பேஸ்ல இருந்தால் கண்டிப்பாக கேட்பாங்க. ரைட்? அண்ட் சிமிலர்லி 5th யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க. ரைட்? அண்ட் சிமிலர்லி ஆர்த்தோகோனல் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ரைட்? ஒன்ஸ் அகெயின் ஐம் டெல்லிங் யூ 2 மார்க்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்க 2 மார்க்ஸை நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரைட்? அண்ட் முன்னாடி பேட்டர்ன் 2017 ரெகுலேஷன்ல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் நீ வந்து எல்லா கொஸ்டின்ஸுமே பார்க்கலாம். ரைட்டா? 4 and 5 மட்டும் தான் மாறி இருக்கு. ரைட்? யூ கேன் சி பார்ட் பி பொறுத்த வரைக்கும் as I said 1 was defective, both was defective. What is the இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பேஸ் தியரம். கொஸ்டின் பெருசா இருக்குன்னு நீ பார்க்கணும் அவசியம் இல்லை. பேஸ் தியரம் கான்செப்டை வச்சுட்டு இந்த கொஸ்டினை நீ படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. ரைட்? ரெண்டுமே பேஸ் தியரம் தான். ரைட்டா? யூனிட் 1 இஸ் வெரி வாஸ்ட், பட் பேஸ் தியரம்ல இருந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் பேஸ் தியரம் கொஸ்டின் இருக்கு. கரெக்ட்? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பேஸ் தியரம் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லலாம், கே வேல்யூ ஆர் லாம்டா வேல்யூ. ரைட்? ஃபர்ஸ்ட் யூனிட்ல அந்த ப்ராப்ளமும் சொல்லியிருந்தேன். ரைட்? அண்ட் சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி, ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி. ரைட்? தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Right? So, and apart from it, unit 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா you can see here joint probability mass function and marginal probability function. Right? இந்த பேட்டர்ன்ல இருக்க கொஸ்டின் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் யூனிட் 2ல இருக்கும். ரைட்? அதனால நான் கொடுத்திருக்க பேட்டர்ன்ல இருக்கிற எல்லா கொஸ்டினும் ஷோர் ஷார்ட்டா பாருங்க. ரைட்? அண்ட் சிமிலர்லி பி ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா you can see correlation covariance. ரைட்? correlation coefficient and covariance கேட்டிருக்காங்க. ரைட்? as I said யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏரியா. ரைட்? இந்த கொஸ்டின் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், மார்ஜினல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், அப்படி இல்லைன்னா கோவேரியன்ஸ் கார்லேஷன், இது ரெண்டுத்துல இருந்து கண்டிப்பா உன்னால கொஸ்டின் எழுத முடியும். ரைட்? அப்போ அதுல இருக்க எல்லா பேட்டர்ன் ஆஃப் ப்ராப்ளம்ஸையும் பாருங்க. ரைட்? அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் see here எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆட்டோ கோவேரியன்ஸ் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சிமிலர்லி அதே பேட்டர்ன்ல இருக்க கொஸ்டின் பில கேட்டிருக்காங்க, ஃபுல் 8 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ரைட்? தட் இஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆட்டோ கார்லேஷன் ஃபங்க்ஷன். ரைட்? ஸோ அதுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரைட்? அண்ட் சிமிலர்லி மார்கவ் செயின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். as I said இந்த மாதிரி வந்து டயக்ராம் கொடுத்தும் மார்கவ் செயின் அந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்க சொல்லலாம். ரைட்டா? ஸோ அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுவும் நம்ம எக்ஸாம்பிள் பேட்டர்ன்ல கொடுத்துருக்கேன். ரைட்டா? ஸோ யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா as I said வெக்டர் ஸ்பேஸ் அண்ட் as well as பேஸ் அண்ட் டைமென்ஷன். ரைட்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல கண்டிப்பா நான் கொடுத்துருக்கேன் எல்லா ப்ராப்ளம், இதுல மொத்தமே 5 ப்ராப்ளம் தான் கொடுத்துருப்பேன். அந்த 5 ப்ராப்ளம் கண்டிப்பா பாருங்க. யூனிட் 4 வந்து உங்களுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு யூனிட் மாதிரி. கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்தாலும் யூனிட் 4ல இருந்து வர கொஸ்டின் உன்னால ஃபுல் 16 மார்க் வாங்க முடியும். அந்த அளவுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணும். ரைட்டா? அந்த 5 கொஸ்டின் பேட்டர்ன் ப்ராப்ளம் பாத்துறேன்னா ஷியோர் ஷார்ட்டா உன்னால எழுத முடியும். சிமிலர்லி யூனிட் 5 பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் தியரம் 8 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த பேட்டர்ன்ல இருக்க கொஸ்டின் ஷியோர் ஷார்ட்டா ஒன்று வரும், லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த மாதிரி ப்ராப்ளம் கன்ஃபார்மா மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பா யூனிட் 5ல ஒரு கொஸ்டின் இருக்கும். ரைட்? அண்ட் பேரலா பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் see this particular pattern ஆர்த்தோகோனல் ப்ரொஜெக்ஷன். அண்ட் இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா v1 v2 v3 கண்டுபிடிச்சிட்டு ரைட் சப்ஸ்பேஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ ஃபைண்ட் தி ஆர்த்தோகோனல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் தி வெக்டர். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவுமே நான் பேட்டர்ன்ல கொடுத்துருக்கேன். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் வந்து 6 டிஃபரெண்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்போம். ரைட்டா? அதுல இந்த ஏரியாஸ்ல இருக்க ப்ராப்ளம்ஸை ஷியோர் ஷார்ட்டா பாருங்க. இந்த ஆர்த்தோகோனல் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் தி வெக்டர், சிமிலர்லி மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் லீனியர் டைமென்ஷன். அண்ட் இது இல்லாம ஆர்த்தோகோனல் பேஸ் இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பர்ல ஆர்த்தோகோனாலிட்டி தியரம் வந்து கேட்கல. பட் ஆனா ஆர்த்தோகோனல் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் யூனிட் 5. ரைட்? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ரைட்? ஸோ டுடே we have seen important questions for random process. So be very confident, prepare well. Right? Sure shorta இந்த questions படிச்சா you should be able to clear random process. Right? All the very best my dear students. Thank you.